ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார் அல்லவா? என் வீட்டிலையும் கூட நான் அதைத்தான் எப்பொழுதும் சொல்லுவேன். நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் தூங்குறதே இல்லையா? நாம் சந்தோஷமா இருப்போம். இன்றும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலின் ஜெய பலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை பார்த்து சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை உன்கிட்ட இருந்து எடுத்து உன்னை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உன் தோழனுடைய கையிலே அதை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவன். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களை, சில வேளைகளிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதிலே இல்லாத போது நம்ம கலங்கி தவிப்போம். எப்படி தவிப்போம்? ஐயோ, தேவன் என்னை விட்டு தூரம் போயிட்டாரோ, என்னை பார்க்கலையோ, என்னை கேட்கலையோ, மனம் மாறிட்டாரோ, வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, வாக்குத்தத்தம் தந்த பிறகு நான் அவரை விட்டு தூரம் போனதுனால அவர் மனம் மாறிட்டாரோ, நான் அவரை சந்தோஷப்படுத்த தவறிவிட்டேனோ, எனக்கும் தேவனுக்கும் மத்தியில ஏதோ ஒரு கேப் ஆயிடுச்சோ, எதனால தேவன் எனக்கு இன்னும் பதில் சொல்லவில்லை? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவர் மனம் மாற மனுஷன் அல்லவாம். ஒரு விசை என்கிட்ட ஒரு பொண்ணு, அவ வேலை செய்து கொண்டு இருந்தாள். அவருடைய கணவன் 6 கொலைகளை செய்து தீர்ப்புக்குள்ளாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாள். இந்த பெண்ணோ அவனை குறித்து அழுது கொண்டே இருப்பாள். ஒரு சின்ன பெண் பிள்ளை எனக்கு இருக்கிறாள் அம்மா, என் கணவன் மரித்து விட்டால் நான் விதவையாகி விடுவேனே, ஏற்கனவே என்னுடைய சகோதரிகள் 2 பேர் விதவையா இருக்கிறாங்களே, என் குடும்ப சாபம் அப்படித்தான் போலும், என்னையும் விதவையாக்கி விடும் போல தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசிக்கொண்டிருப்பாள். நான் அவளுக்காக ஜெபித்த பொழுது நான் சொல்லுவேன், நீ விதவையாவதே இல்லை, தேவன் சொல்லுகிறார் உன் கணவன் உயிரோடு தான் இருப்பான், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று நான் சொல்லுவேன். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு நாள் சன் டிவியில செய்தி வந்தது. 6 கொலைகள் செய்த அந்த மனிதனுடைய பெயரை சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை எங்க வீட்டில தான் நின்று கொண்டு அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அப்படி மயங்கிய மேல விழுந்துட்டா. நானும் தண்ணீர் தெளித்து அவளை எழுப்பி அவளை ஆறுதல் படுத்தி சொன்னேன், தேவன் சொன்ன வார்த்தையை எப்படியாகிலும் நிறைவேற்றுவார். அவள் நம்பினாள், என் வார்த்தையை நம்பினாள், தேவனை நம்பினாள். பிரியமானவர்களே, உபவாசித்து ஜெபித்தாள். என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கிற அந்த நீதிபதி எங்க ஊருக்கு ஒரு மீட்டிங்காக கடந்து வந்தார். அவர் தேவனுடைய ஊழியத்தையும் செய்கிற ஒரு தேவ மனுஷனா. இந்த பிள்ளை கடந்து சென்று மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு அவருடைய காலிலே பிளாட்டா விழுந்துட்டா. எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை ஐயா, என் கணவனுடைய ஜீவனை தயவு செய்து நீங்க காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி, உண்மையிலே கொஞ்ச நாள் 1 மாதம் கழித்து பேப்பர்ல நியூஸ் வந்தது. குறிப்பிட்ட அந்த மனுஷனுடைய பெயரை சொல்லி 6 கொலைகள் செய்த இந்த மனிதனுக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையாய் மாற்றி கொடுக்கப்பட்டது. இன்றும் அவன் உயிரோடு இருக்கிறான். 6 மாதத்திற்கு ஒரு விசை தன்னுடைய வீட்டிற்கு வருவான். 1 மாதம் தங்கி இருப்பான். தன் மகளோடு நேரம் செலவழிப்பான். மனைவியோடு சந்தோஷமாய் இருப்பான். இயேசுவையும் அறிந்து கொண்டான். சில வேளைகளிலே என்னிடத்திலே ஜெபிக்கும்படி வருவான். பிரியமானவர்களே, கர்த்தர் மனம் மாற மனுஷன் அல்ல. அந்த பிள்ளையுடைய கண்ணீரை பார்த்தார்.
அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார். அவளுடைய மூத்த சகோதரிகளைப் போல ஒரு விதவையாய் காணப்படவில்லை. பிரியமானவர்களே, தேவன் உண்மையுள்ளவர். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. வேளை வரும்போது அவர் சொன்ன வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றி தருவார். இன்னைக்கு மௌனமா இருக்காருன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்காதீங்க. அவர் மௌனத்திற்கு பின்பதாக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு பார்க்கறதுக்கு மௌனமா இருக்கிறது போல தோன்றும். அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக சரியான நேரத்துல நம்ம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளுவோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, இஸ்ரவேலின் ஜெய பலமானவர், பொய் சொல்வதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை. மனம் மாற அவன் மனுஷன் அல்ல. அவர் மனுஷன் அல்ல. தெய்வமே, இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை கட்டாயம் நிறைவேற்றி தருவீர். மனம் மாற நீர் மனுஷன் அல்ல அல்ல என்று நாங்கள் 100க்கு 100 நம்புகிறோம் ஐயா. உம்முடைய கிருபை எங்களை வாழ வைக்கும். நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி எங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றிவிடும். இயேசுவின் நல்ல நாமத்தில் உம்மை நம்பி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.